FCC யூனிட்ல ஹெவி ஆயில் கிராக் ஆகி பெட்ரோல் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் ஆகுது. ஆனா ரிஃபைனரிக்கு பெட்ரோல் மட்டும் போதுமா? கிளீன் டீசல், ஜெட் ஃபியூவல், லோ சல்ஃபர் ஃபியூவல்ஸும் வேணும். அதனால தான் ரிஃபைனரியில நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட்டா யூஸ் பண்றது ஹைட்ரோ கிராக்கர் யூனிட். VDU, அதாவது வேக்யூம் டிஸ்டிலேஷன் யூனிட்ல இருந்து வர்ற ஹெவி வேக்யூம் கேஸ் ஆயில ஹைட்ரஜன் கூட ஹை பிரஷர்ல ரியாக்டருக்கு அனுப்புவாங்க. இன்சைட் ரியாக்டர்ல ஹை டெம்பரேச்சர், ஹை பிரஷர், கேட்டலிஸ்ட் பிரசன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ்ல பெரிய ஹெவி ஹைட்ரோ கார்பன் மாலிக்யூல்ஸ் பிரேக் ஆகி ஸ்மாலர் அண்ட் லைட்டர் ஃபியூவல் மாலிக்யூல்ஸா மாறும். ஆனா இங்க நடக்கிறது கிராக்கிங் மட்டும் இல்ல. ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகி ஃபியூவல்ல இருக்கிற சல்ஃபர், நைட்ரஜன், ஆக்சிஜன் மாதிரி இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணும். அதனால தான் ஹைட்ரோ கிராக்கர்ல இருந்து வர்ற ஃபியூவல்ஸ் ரொம்ப கிளீனா இருக்கும். எஸ்பெஷலி அல்ட்ரா லோ சல்ஃபர் டீசல் ப்ரொடக்ஷனுக்கு, ஜெட் ஃபியூவல் ப்ரொடக்ஷனுக்கு இந்த யூனிட் ரிஃபைனரியில ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இருந்து நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் டீசல், ஜெட் ஃபியூவல், நாப்தா, கெரசீன், LPG கேஸ். சிம்பிளா சொன்னா FCCனா மோர் பெட்ரோல் ப்ரொடக்ஷன், ஹைட்ரோ கிராக்கர்னா மோர் கிளீன் டீசல் அண்ட் ஜெட் ஃபியூவல் ப்ரொடக்ஷன். இதுதான் ரிஃபைனரியோட ரியல் கேம்.